அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். வெற்றி ஒன்றையே குறிக்கோளா நோக்கி செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோட இணைஞ்சு மாத தொடக்கத்திலேயே 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். நிதி சார்ந்த விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய மாதம். நிதி நிலைமை சரியா இருந்தாலும் நிதி இழப்புகளும் ஏற்படும் உங்களுக்கு. வியாபாரத்திலலாம் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமண வாழ்க்கையிலையும் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். காதல் உறவுகளெல்லாம் சில கலசப்பான விஷயங்கள்லாம் நடக்கலாம். 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதால கடினமாக உழைக்க வைப்பார். கடினமாக எந்தளவு உழைக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு மாத தொடக்கத்திலே 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்றாரு. அதனால் தொழில் கூட்டாளிகளோடு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். இந்த மாதத்தின் 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அதனால் தொழில் ரீதியாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. மாணவர்கள்லாம் படிப்பில் கவனத்தை செலுத்துவதில் சிக்கல்கள்லாம் வரும். உங்களுடைய படிப்பை அது பாதிக்கலாம். அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள்லாம் கடினமான சவால்களை சந்திப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வேலையில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்துவதால் குடும்ப வாழ்க்கையிலிருந்து சற்று விலகிச் செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரலாம். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் காதல் உறவுகள் எல்லாம் விரிசல்கள் வரலாம். காதல் செய்கிறவங்களும் கணவன் மனைவிக்கு இடையேயும் சந்தேகம் அப்படிங்கிறது வரக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய மாதம். தவறான புரிதலால் கூட ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகம் அப்படிங்கிறது வரலாம். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் சுக்கிரனோடு இணைஞ்சு இருக்கிறாங்க. அதனால் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும். அதனால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோட செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதால சிந்திக்காமல் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அதில் கஷ்டம் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. ரகசியமான சொத்துக்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். மூதாதையர் சொத்துக்கள்லாம் சர்ச்சையில் இருந்துட்டு வந்ததுன்னா அது இந்த மாதத்தில் திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டில் கேது பகவானும் 12ஆம் வீட்டில் குரு பகவானும் இருக்கிறாங்க. இதை தவிர மாத தொடக்கத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து 8ஆம் வீட்டில் ஒன்றாக இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் முழங்கால் வலி, மூட்டு வலி, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு விஷயத்த மனதில் வச்சுக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே. அதிகப்படியான மனக்குழப்பத்தை தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்தில் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமற்று சஞ்சரித்தாலும் ராகு 11ல் இருக்கிறாரு. அதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதே கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகலாம். இந்த மாதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்படிங்கிறதால எல்லா விஷயத்திலையும் சற்று சிந்தித்தும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய மாதம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் சற்று மந்த நிலையாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 10ல் சஞ்சரிக்கிறதால புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்.
உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியிலெல்லாம் நல்ல வெற்றி உண்டு உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் தங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. மற்றவர்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து வாங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மன தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நிதிநிலையில் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் மூலம் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களோட ஆலோசனையால் நீங்கள் வழிநடத்தப்படுவீங்க. அதனால் உங்களுடைய தொழிலில் புதிய யுக்திகளையும் நீங்கள் கையாண்டு வெற்றி அடைவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதலீடுகள் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது சரியான நேரம். உங்களுடைய மனைவி பங்குதாரர்கள் மூலம்லாம் உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் பழைய கடன்களை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்புலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தை குழந்தைகளுக்காக மருத்துவமனையில் செலவழிக்கக்கூடிய செலவுகளும் இந்த மாதத்தில் இருக்குது. ஆன்மீக பயணங்கள் யாத்திரை செல்லக்கூடிய நேரம் இருக்கிறதால எந்த அளவு பணம் வருதோ அந்தளவு செலவுகளும் உங்களுக்கு தயாராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இது ஒரு லாபகரமான மாதம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஒரு சில நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும், அசுபமான பலனும் கிடைக்கும். பழைய கடன்களை தீர்த்து வைக்கிறதாலேயே உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது குறையும். வேலையில் பணிச்சுமை காரணமாக மன அழுத்தம்லாம் ஏற்படலாம். நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக்குங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இருக்கணும். ஒரு சீரான உணவு மற்றும் பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சி இதையெல்லாம் நீங்கள் முறையாக செய்துட்டு வர்றது நல்லது. கொழுப்பு நிறைந்த உணவு வகைகளை அதிகம் எடுத்துக்க வேண்டாம். காய்கறிகள் பழங்கள்லாம் அதிகம் எடுத்துக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். பல்கலைக்கழக தேர்வுகள், விசா, நேர்காணல் இரண்டிலுமே சிறந்து விளங்குவீங்க. மேல் படிப்பு படிக்கும் PhD படிக்கும் மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு விலை மதிப்பற்றதா இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பகுதியில் மாணவர்களுக்கெல்லாம் கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளை இரட்டிப்பாக்கணும் மாணவர்கள் எல்லாருமே. அப்போ தான் உங்களுடைய படிப்பில் மேன்மேலும் நீங்கள் முன்னேற முடியும். மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியருடன் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதையெல்லாம் மாணவர்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. மகரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. இந்த மாதத்தில் பெரும்பாலும் சுப விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் மாமன் மைத்துனர் வழியிலலாம் அதிகம் வரலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றங்கள்லாம் உண்டு உங்களுக்கு. வண்டி வாகனங்கள்லாம் பழுது வைக்கிறதால செலவு வரலாம். அல்லது வீட்டிற்கு வர்ணம் பூசுதல், ஒரு கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி செயல்களால் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். வேலை நிமித்தமாக செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். பயணத்தின் பொழுது இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. இல்லத்து பூஜை அறையில் காலை மாலை அப்படின்னு 2 வேளைகளிலும் விளக்கேற்றி உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்துவாங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம்.